வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் தான் இருக்குது, ஒரு 1.5 லட்சம் தான் இருக்குது, 2 லட்சம் தான் இருக்குது, எனக்கு வந்து அந்த பட்ஜெட்டில் வண்டி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வண்டியை போட்டிருக்கோம். 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்கோம், 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்கோம், 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்கோம். ஸோ நிறைய லோ பட்ஜெட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன் காஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். சீரடி சாய்கந்தன் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும். வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டியை மட்டும் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க லொக்கேஷன் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குங்க. அந்த சேலம் பைபாஸ் லொக்கேஷன்லேயே இருக்குது. பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் காட்டுற எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான். நான் சொல்கிற ரேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான். நீங்கள் முன்ன பேசி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, வண்டியோட ரேட் என்ன, வண்டிக்கு எத்தனை ஓனர், வண்டிக்கு எவ்வளோ ஓடி இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பில் பண்ணி தட்டி விட்டுருங்க. வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தான் பார்க்க போகிறோம். வண்டியை பார்த்தீங்கன்னா செம்மையாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரிமோட் லாக் போட்டிருக்காங்க, இன்டீரியர் சீட் கவரில் சூப்பராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி, சப்வூஃபர், ஸ்பீக்கர் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,55,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான். டாடா இண்டிகா 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 59. ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெறும் 1,55,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான். ஸோ டீசல் வண்டி உங்களுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி, ஓட்டி பழகிறதுக்கும் பக்காவாக செட் ஆகும். வண்டி குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து நாம் ரெண்டாவது பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,55,000 தான். அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான். ஸோ 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டிங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். செவர்லெட் பீட்டு 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 29. ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க. லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம். சின்ன வண்டி தான். ஒரு 5 பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெறும் 1,55,000 தான். அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். இன்டீரியர் பாருங்கள், இம்பிள்ட் செட்டு, ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, பவர் விண்டோ எல்லாமே இருக்குது. நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷன். 1,55,000 நெகோஷியல் ப்ரைஸ். நாம் மூணாவதாக பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 22. ஃபியூயல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் 15 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு 4 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க. டெய்லி ஓட்டுறதுக்கு, ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குலாம் ஒரு பக்காவான வண்டி. ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ வந்துடும், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஓட்டி போகிறதுக்கு நல்லா செட் ஆகும். லேடிஸுங்க ஓட்டுறதுக்கும் சூப்பரான வண்டி. செலவு ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும். ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 தாங்க பார்க்க போகிறோம். i10 அப்படிங்கிற போது 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி லோக்கலில் ஓட்டுறதுக்கும் சரி, லாங்கில் ஓட்டுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். பெட்ரோல் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியல் ப்ரைஸ் தான். நேரில் வந்தீங்கன்னா முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் i10 எரா வேரியண்ட்டு 2009 மாடல்.
எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது. இது வரைக்கும் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 37 ஃபியூயல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் சூப்பராக இருக்குது, அருமையான வண்டி. வெறும் 1,90,000 தான், அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள், ஒரு குவாலிட்டியான வண்டி. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா தான் பார்க்க போகிறோம். வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும். லோக்கலில் ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ மாஸ் கொடுக்கும். எவ்வளோ லாங்கில் போனாலும் உங்களுக்கு டயர்டே தெரியாதுங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஹூண்டாய் வெர்னா 1.6 SX 2013 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 09 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஆடி BMW அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, டுவல் ஏர் பேக்கு, ABS பிரேக்கு, இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். ஒரு குவாலிட்டியான லக்ஸூரியஸ் லோ பட்ஜெட் வண்டிங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 3,40,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,5 2.25 லோன் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டியை வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. வண்டி அந்தளவு இருக்குங்க. ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ண வண்டினா இது தான். அந்தளவு குவாலிட்டியாக அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிசான் மைக்ராங்க 2015 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. XV வேரியண்ட்டு. TN 70 ஒசூர் வண்டி. ஃபியூயல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து 30,000-35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ சிங்கிள் ஓனர் வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க வண்டியில். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும். வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் நம்பர் கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ்வேகன் வெண்டோ தான் பார்க்க போகிறோம். DDI இன்ஜினோட வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இது வரைக்கும் 1,32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 10 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 20-22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்டீரியர் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் லெதர் சீட் கவர் வந்துடும். வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏர் பேக், ABS பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு லக்ஸூரியஸ் வண்டி, க்ளீனாக இருக்கும். இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,10,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. ஒரு குவாலிட்டியான லக்ஸூரியஸ் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 4,10,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பென்ஸில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி பார்க்க போகிறோம். அதுவும் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸு. ஸோ பென்ஸில் மேனுவல் கியர் பாக்ஸ் பார்க்குறதே கஷ்டங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து வாழ்க்கையில் பென்ஸ் ஒரு டைமாவது வாங்கணும், வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும். ஸோ மெர்சிடஸ் பென்ஸுங்க 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 45 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்குது. என்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ABS பிரேக் எல்லாமே வந்துடும். ரியர் ஏசி எல்லாமே இருக்குது. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,30,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம். வீடியோவில் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி S-Cross தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு SUV டைப் வண்டி தான். 2017 மாடல். இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 25 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது.
டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, இம்புல்ட் செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,40,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியல் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு 5,000 5.5 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எந்த வண்டியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் வாங்க, வண்டியை பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பேசி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ குவாலிட்டியான வண்டிங்க, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. சீரடி சாய்கந்தன் கார்ஸ், கிருஷ்ணகிரி. ஸோ இவங்க லொக்கேஷன் சேலம் பைபாஸ், அந்த பாலத்துக்கிலேயே கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ வாங்க, வண்டி வாங்க. ஒரு அருமையான இடங்க. எல்லா வண்டி